அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 முக்கியமான கேள்விகள் பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. அசாமிகா என்னும் தேயிலையின் பிறப்பிடம் எந்த இடம்? அசாமிகா என்ற தேயிலையின் பிறப்பிடம் ஆன்சர் சரியா, இந்தியா என்பது சரியான பதில். கடல் மீன்பிடிப்பில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம்? கடல் மீன்பிடிப்பில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா என்பது சரியான ஒன்று. கம்பு எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்ட பயிர்? கம்பு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிராகும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? செம்மண். இதில் தான் பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் சிவப்பு செம்மண், இரும்பு ஆக்சைடு செம்மண்ணில் காணப்படுகிறது. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் மற்றொரு கனிமம் எது? பெட்ரோலியத்தில் முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் ஆந்திர பிரதேசமாகும். காற்று மற்றும் நீரின் மூலமாக பெருமளவு பாதிக்கப்படுவது, அதற்கு பெயர் என்ன? காற்று மற்றும் நீரின் மூலமாக பெருமளவு பாதிக்கப்படுவது மண் அரிப்பாகும். வேளாண்மை எவ்வளவு மூலதனம் தேவைப்படும் தொழிலில் ஒன்று? வேளாண்மைக்கு பார்த்தீங்கன்னா அதிக மூலதனம் தேவைப்படும் தொழிலில் ஒன்றாக உள்ளது. எது ஒரு வாணிப பயிர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பருத்தி என்பது ஒரு வாணிப பயிராகும். கரிசல் மண் என்ன மண் எனவும் அழைக்கப்படுகிறது? கரிசல் மண் இது பார்த்தீங்கன்னா பருத்தி விளையை ஏற்ற மண், அதனால பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது. எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும்பிரிவுகளாக பிரித்துள்ளது? ஆன்சர் சரிதான், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 வகையாக பிரித்துள்ளது. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் என்ன மண்? ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் என்பது சரியான ஒன்று. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை ஆப்ஷன்ல பக்ரானங்கல் அணையாகும். கூற்று ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். வண்டல் மண்ணு தான் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருளால் ஆன ஒன்று. ஆப்ஷன்ல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். வண்டல் மண்ணில் நெல் மற்றும் கோதுமை நன்கு வளரும். எது இடத்திற்கு இடம் மாறுபடும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மண் என்பது இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. உலகிலேயே மிக நீளமான அணை எந்த அணை? உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணலாகும். கூற்று பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறான ஒன்று. வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறையின் பெயர் என்ன? வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறைக்கு நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த பாசனம் இந்தியாவின் 2வது முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாகும்? இந்தியாவின் 2வது முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் கால்வாய் பாசனமாகும். மண் துகள்கள் அது எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மண் துகள்கள் 3 வகைப்படும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953ஆம் ஆண்டு. மண் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மண் 8 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது.
எந்த வேளாண்மை வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என அழைக்கப்படுகிறது? எந்த வேளாண்மை வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை? அது பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மையாகும். வேளாண் பருவம் எத்தனை வகைப்படும்? வேளாண் பருவம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 3 வகைப்படும். எந்த பாசனம் 2 வகைப்படும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கால்வாய் பாசனம் தான் 2 வகைப்படும். சொட்டு நீர் பாசனம் மூலம் எந்த அளவு நீர் சேமிக்கப்படுகிறது? எத்தனை சதவீத நீர் சேமிக்கப்படுகிறது? சொட்டு நீர் பாசனம் மூலம் பார்த்தீங்கன்னா 70% நீர் சேமிக்கப்படுகிறது. தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்த திட்டம் எது? தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த குறைவான நீரில் அதிக மகசூல், அது பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோசனா, அதான் PMKY யோஜனா என்பது சரியான ஒன்று. இந்தியாவின் முக்கிய பயிர் எது? இந்தியாவின் முக்கிய பயிராக உள்ளது ஆப்ஷன்ல நெல் என்பது சரியான ஒன்று. ஏற்றுமதி நோக்கத்திற்காக பயிரிடப்படுபவை என்ன வகை பயிர்கள்? ஏற்றுமதி நோக்கம்னாவே அவை கண்டிப்பாக வாணிப பயிர்களாகும். உருளைக்கிழங்களால் ஏற்படும் புரட்சி என்ன புரட்சி? உருளைக்கிழங்கு அதிக உற்பத்தி, அந்த புரட்சி என்னன்னு அழைக்கப்பட்டதுன்னா வட்ட புரட்சி என்று அழைக்கப்பட்டது. கூற்று கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவாகிறது. காரணம் பருத்தி திணை கரிசல் மண்ணில் நன்கு வளரும். இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூற்று சொட்டு நீர் பாசனத்தில் நீரானது குழாயில் உள்ள நுண்துளைகள் வழியே பயிருக்கு பாய்ச்சப்படுகிறது. இப்பாசனம் மூலம் 70% நீர் வீணாகிறது. இது தவறுதான். இதுல கூற்று சரி, காரணம் தவறான ஒன்று. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு என்ன? புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு மண் ஆகும். நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த பாசனம் காணப்படுகிறது? நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திறந்தவெளி கிணற்று பாசனம் காணப்படுகிறது. பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் ஒரு அறிவியல் முறையிலான என்ன வள மேலாண்மை திட்டமாக உள்ளது? பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வள மேலாண்மை திட்டமாக உள்ளது. எந்த ஆறு பீகாரின் துயரம் என அழைக்கப்படுகிறது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறாகும். இந்தியாவில் எந்த துறையில் 50% மேலான மக்கள் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர்? அது கண்டிப்பா வேளாண்மை துறையில தான் இந்தியாவில் 50% மக்கள் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர். இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை எது? இந்தியாவின் மிக பழமையான பாசன முறையாக உள்ளது ஏரி பாசனமாகும். இந்தியாவில் ஏரி பாசனம் எந்த பகுதியில் சிறந்து விளங்குகிறது? பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவிலேயே ஏரி பாசனம் சிறந்து விளங்குகிறது. சொட்டு நீர் பாசனம் என்பது தாவரங்களின் எந்த பகுதிகளுக்கு சொட்டு நீர் பாய்ச்சுவதாகும்? சொட்டு நீர் பாசனம் என்பது தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு சொட்டு நீராக பாய்ச்சுவதாகும். எந்த வேளாண்மை வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது? அந்த வேளாண்மை பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மையாகும். படிக்கட்டு முறை வேளாண்மை முறையானது எந்த பிரதேசங்களில் பின்பற்றப்படுகிறது? படிக்கட்டு முறை வேளாண்மைங்கிறது மலை பிரதேசத்தில் பின்பற்றப்படும் வேளாண்மை முறையாகும். மலைச்சரிவுகளில் உள்ள படிக்கட்டு முறை அமைப்பு எதை தடுக்கிறது? மலைச்சரிவுகளில் உள்ள படிக்கட்டு முறை அமைப்பு பார்த்தீங்கன்னா மண் அரிப்பை தடுக்கின்றன. தன்னிறைவு வேளாண்மையில் எந்த பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது? தன்னிறைவு வேளாண்மையில உணவு பயிர்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. எது ஏழை மக்களின் முக்கிய உணவு பயிராகும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கம்பு தான் ஏழை மக்களின் முக்கிய உணவு பயிராக உள்ளது. எந்த நாடு உலகின் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? அதான் சர்க்கரை கிண்ணம்னு அழைக்கிறாங்க. அந்த நாடு கியூபா என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் காபி உற்பத்தியில் முதன்மையான உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? இந்திய அளவில் காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகமாகும்.
எந்த பயிர்கள் என்பது பழங்கள், மலர்கள் மற்றும் காய் வகை பயிர்களை குறிக்கிறது. அது எந்த பயிர்கள் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள்ங்கிறது தான் பழங்கள், மலர்கள் மற்றும் காய் வகை பயிர்களை குறிக்கின்றது. ஏழை மக்களின் பசு என்றழைக்கப்படும் எது பால், இறைச்சி, தோல் மற்றும் ரோமம் போன்றவற்றை அளிக்கின்றன. ஏழை மக்களின் பசு எதுன்னு தெரியும் நமக்கு, வெள்ளாடு என்பது சரியான விடை. இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது வந்துருச்சு 1953ஆம் ஆண்டு. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 8 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் 2வது மற்றும் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனமாகும். உலக அளவில் எதன் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது? உலக அளவில் பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியிலே தான் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. அப்போது நெல் உற்பத்தியில் எந்த நாட்டிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2ஆம் இடத்தை பிடிக்கிறது? இந்த நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2ஆம் இடத்தை பிடிக்கிறது. இந்தியாவில் சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது? இந்தியாவில் சணல் பயிரிட உற்பத்தியில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரசைட் நிலக்கரி எந்த அளவு கார்பன் அளவை கொண்டுள்ளது? எத்தனை சதவீத அளவு கார்பன் அளவை கொண்டுள்ளது? ஆந்திரசைட் நிலக்கரி பார்த்தீங்கன்னா 80 முதல் 95% அளவில் கார்பன் அளவை கொண்டுள்ளது. நம் நாட்டில் எந்த மாநிலம் ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிறது? ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான் ஆகும். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எவற்றில்? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் எஃகு தயாரிப்பில் மாங்கனீஸ் பயன்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் சோசியல் சயின்ஸுக்காக முக்கியமான 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.